வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ஹபீபி திரைப்படம் தொடர்பான சில கருத்துக்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். கண்டிப்பா இது வந்து படத்தோட கதையோ அந்த ஸ்பாய்லர்ஸோ இந்த ரிவ்யூல இருக்காது. எனக்கு அந்த படம் எப்படி கனெக்ட் ஆச்சு அண்ட் இந்த திரைப்படம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இயக்குனர் மீரா கதிரவன் இயக்கத்துல நடிகர் கஸ்தூரி ராஜா, தனுஷ் மற்றும் செல்வராகவன் அவர்களுடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர் தான் அந்த திரைப்படத்தினுடைய லீட். முகமது யூசுப் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. சவுத் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முஸ்லிம், அந்த முஸ்லிமினுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதுதான் ஹபீபி திரைப்படம். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. அதற்கான காரணம் அப்படின்றது, எனக்கு வந்து நிறைய முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்தே என் கூட டிராவல் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும் மற்ற மதத்தினர் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப கியூரியஸா இருக்கும். இப்ப நான் வந்து பிறப்பால வந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட எல்லா காலகட்டத்திலையும் இஸ்லாமிய நண்பர்கள் வந்து என் கூட இருந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸாவே இருந்திருக்கிறதுனால எனக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மேல ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இது வந்து எனக்கு மட்டும் தான் இருக்குமா, இப்படி எல்லாருக்கும் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆனா இது இன் ஜென்ரல் எப்பயுமே இருந்திருக்கு. நான் எலிமெண்டரி ஸ்கூல், என்னுடைய பிரைமரி எஜுகேஷன்ல படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் பேர் வந்து மகாதீர். அந்த பையன் கூட நான் வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அவனுடைய லைஃபை ஷேர் பண்ணும்போது நான் அதை என்னோட லைஃபோட பொருத்தி பார்ப்பேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா அவன் சொல்ற கதையெல்லாம் நான் வந்து கேட்பேன். குறிப்பா வந்து அவங்க அப்பா வந்து அத்தான்னு சொல்லுவான். அத்தா வந்து ஃபாரின்ல இருந்து வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் போவான். அவங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வர டைம்ல அந்த ஃபாரின் சாக்லேட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு வருவான். அவனோட சாப்பாடு, நான் முதல்ல வந்து வட்டலப்பம், கடல் பாசி இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டது வந்து அவன் கொண்டு வந்து தான் சாப்பிட்டேன். இன்ஃபேக்ட் நான் அந்த வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போய் கூட கொடுத்தேன். எடுத்துட்டு வந்த அந்த அந்த வீட்டுல செய்யக்கூடிய அந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் நான் போய் கொடுத்துலாம் இருக்கேன். அப்படி எனக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்றது நான் ரொம்ப கியூரியஸா வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு தமிழ் முஸ்லிமினுடைய லைஃப் ஸ்டைல் என்னவாக இருக்கும், இஸ்லாமியனுடைய வாழ்வியல் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்றது நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசையா அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அது வந்து ஒரு திரைப்பட வாயிலாக அல்லது ஒரு டாக்குமெண்டா நம்ம தமிழ் சினிமால இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நிறைய மனிதர்களுடைய அல்லது நிறைய சமூகம் அவங்களுடைய கலாச்சாரம், அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றது சினிமால ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. அது வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது தலித் சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். இவங்களுடைய எல்லா கதைகளும் ஆல்மோஸ்ட் பெரும்பான்மையான மாந்தர்களுடைய கதை அல்லது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல சமூகங்களுடைய கதை அப்படின்றது சினிமாவாக பேசப்பட்டிருக்கு. அதே சமூகத்துல வந்த பலர் அந்த படத்தை வந்து பேசியிருக்காங்க. இல்ல பாரதிராஜா பற்றி குறிப்பிடணும், அவர் இப்ப சமீபத்துல தான் மறைஞ்சிருக்காரு. அவர் வந்து அந்த ஊரினுடைய அந்த நேட்டிவ் மக்கள் அவங்களுடைய கோபம் அதை வந்து பயங்கரமா அவருடைய படத்துல காமிச்சிருப்பாரு. அந்த மனிதர்களுடைய அந்த வெள்ளந்தியான மனிதர்களுடைய லைஃபை வந்து காமிச்சிருப்பாரு. மத யானை கூட்டம் திரைப்படம் அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் டாக்குமெண்ட். அது அங்க இருக்கக்கூடிய மக்கள், தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஒரு சமூக மக்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குன்றத அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாரு. பா ரஞ்சித் இயக்குனர் அவர் வந்து அட்டக்கத்தி வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டாக்குமெண்ட்னு சொல்லலாம். நகர்ப்புற சேரியில இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய டெய்லி லைஃப், அவங்களுடைய பேச்சு வழக்கு, அவங்களுடைய பண்பாடு அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசியிருப்பாரு. இப்படி எல்லாரோடையும் ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. தமிழ் சினிமால ரொம்ப நாள் பேசப்படாமல் அல்லது அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்த முஸ்லிம் கம்யூனிட்டியினுடைய லைஃபை தான் இந்த திரைப்படம் வந்து பேசியிருக்கு. நான் சொன்னல, எனக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து அத்தான்னு சொல்லுவான். அவங்க ஃபாரின்ல இருந்து வர்றது இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது, அந்த ஃபாரின்ல இருந்து ஒரு அப்பா வராருல்ல, அவர் ஏன் ஃபாரின் போனாரு, அந்த லைஃப் ஸ்டைல் ஃபாரின்ல எப்படி இருக்கும், அந்த ஃபாரினுக்கு போறதுனால இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் என்னவாக மாறுது அப்படின்றது இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசியிருக்கு. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் பிலால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவன் கூட வந்து நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவன் கூட வந்து நான் இந்த ரம்ஜான் டைம்ல அவன் நிறைய டைம் என்ன மாஸ்க்கு கூட்டு போயிருக்கான். ரம்ஜான் டைம்ல வந்து இந்த ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்லாம் இருக்கும் ஈவினிங் மேல. அந்த டைம்லாம் நிறைய டைம் கட் அடிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்படி எனக்கு வந்து அது இந்த லைஃப் ஸ்டைல் மேல ஒரு கியூரியாசிட்டி எப்பவுமே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இந்த திரைப்படம் அப்படின்றது காமிச்சிருக்கு. குறிப்பாக ஃபாரினுக்கு போற இந்த இஸ்லாமியர்கள் அது வந்து நம்ம ரொம்ப ஃபேன்சியா தான் இருக்கும். நான் குறிப்பிட்ட என்னுடைய 2 நண்பர்கள், இவங்களுடைய அப்பா வந்து ஃபாரின்ல தான் இருந்தாங்க. அவங்க ஃபாரின் போறாங்க, ஃபாரின்ல என்ன பண்றாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபாரின் போறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேன்சியான விஷயம். ஃபாரின் போறாங்க, வருஷத்துல ஒரு வாட்டி வருவாங்க. அந்த ஃபாரின்ல இருந்து வந்தாங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க, சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு பணம் ஈட்டிட்டு வருவாங்க. ஸோ ஃபாரின் போயிடுவாங்க, இவங்க பணக்காரன் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க லைஃப் வந்து அப்படியே நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃபேன்சியா நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா ஒரு குடும்பத்தை பிரிந்து குழந்தைகள் வளர்றதை பார்க்காம ஒரு வெளிநாடுக்கு போய் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த பிரிவு அப்படின்றது அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு டிஃபரன்சஸ் ஏற்படுத்துது.
ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு வளர்ச்சி அடைந்தாலும் கூட அதற்காக அவங்க கொடுக்கக்கூடிய விலை அப்படின்றது என்ன அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசியிருக்கு. ஒரு வசனம் கூட இருந்தது படத்துல, ஒரு வாழ்க்கையை தொலைச்சு நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழணுமா, மொத்தமா ஒரு வாழ்க்கையை தொலைச்சு ஒரு வாழ்க்கையை வாழணுமான்ற மாதிரி அந்த படத்துல வந்து ஒரு கேள்வி அப்படின்றது வைக்கப்படும். பெரும்பான்மையாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஃபாரினுக்கு போறது, இதெல்லாம் வந்து நம்ம வெளியே இருந்து பார்க்கவும் நமக்கு பெருசா தெரியல. பட் அவங்களுக்கு பர்டிகுலரா அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாழ்வியல் அப்படின்றது என்னவாக இருக்கு, அவங்க போய் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபேன்சியா இன்னைக்கு ஃபாரின் போறவங்களே கூட, அங்க கூட நான் vloggers நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க வந்து முஸ்லிம்ஸ் தான். அவங்க வந்து ஃபாரின் போய் ஒருத்தர் இருக்காரு, முகமதுன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் வந்து ஒரு டிரைவரா இருக்காப்புல. அவர் வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் கத்தார்ல இருக்காரு. அவருடைய லைஃப் ஸ்டைல் என்னவாக இருக்கு, அங்க எங்க எப்படி ஸ்டே பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு பேச்சுலர் லைஃப் மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் இருக்கும். ஒரு பெட் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு திருமணமாகி அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்கும், அவருக்கு 2 குழந்தை இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு தான் அவர் அங்க போயிருக்காரு. அவங்க லைஃப்ல நம்ம இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அவங்க நினைச்சா வீடியோ கால்ல இன்னைக்கு வந்து பார்க்கலாம், பேசலாம், இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க, இந்த கதை வந்து 1980ல ஆரம்பிச்சு இப்போ 2023 வரைக்கும் இந்த கதை அப்படின்றது நடக்குது. 80கள்ல இங்க இருந்து முதல்ல ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறது அப்படின்ற அந்த கலாச்சாரம் உருவான சமயத்துல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி, முகமது யூசுஃபினுடைய ஃபேமிலி என்னவாக மாறுது, எப்படி எல்லாம் அவங்களுடைய லைஃப் இருக்குன்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த படம் பேசியிருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள பேசக்கூடியது, அதாவது ஒரு முஸ்லிம் ஃபேமிலியில ஒரு பிறப்பு, இறப்பு, கல்யாணம், ஒரு குடும்பமே வளர்றது அப்படின்றத ஒரு பெர்ஃபெக்டா ஒரு முஸ்லிம் லைஃப் ஸ்டைல இந்த படம் அப்படின்றது ரொம்ப அருமையா காமிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப இது வந்து குளோரிஃபை பண்ணி முஸ்லிமுடைய லைஃப் வந்து அப்படியே ரொம்ப குளோரிஃபை பண்ணி காமிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப இயல்பா இந்த திரைப்படம் வந்து காமிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அது ரேடிகலா இருக்கக்கூடிய சில விஷயங்களை கூட இந்த படம் வந்து கொஸ்டின் பண்ணிருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒரு டீனேஜர் கூடிய இருவருக்கு வந்து ஒரு காதல் ஏற்படும் பொழுது அதை அவங்க வந்து சரியா கையாண்டாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இந்த திரைப்படம் அப்படின்றது முன் வச்சிருக்கு. அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த படம் வந்து முன் வச்சிருக்கு. இன் ஜெனரல் ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியினுடைய லைஃப் ஸ்டைல், அவங்க வீட்டுல பேசக்கூடிய பேச்சு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழக்க வழக்கம், உணவு பெருசா அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. அது பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் அவங்களுடைய எல்லா பேச்சு வழக்கு, அவங்களுடைய சடங்கு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் ரொம்ப அருமையா இந்த திரைப்படம் வந்து காமிச்சிருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து இயக்குனர் மீரா கதிரவன் வந்து எடுத்து வச்சிருக்காரு. நம்ம வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து பாக்குறோம். வேர்ல்டு சினிமாலாம் பல்வேறு கலாச்சாரங்களை, பல்வேறு சமூகத்தினுடைய வாழ்வியல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தமிழ் முஸ்லிம்ஸினுடைய லைஃப் ஸ்டைல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த திரைப்படம் வந்து முன் வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிவு வந்து ஒன்று ஞாபகம் வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அதிராமப்பட்டினத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து போய் இந்த வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம். அவர் வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். கிட்டத்தட்ட நான் வந்து 20-30 வருஷம் வேலை செஞ்சுட்டு எங்க சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டு நான் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து மரியாதை இல்லை, என்னுடைய சொந்த வீட்டுல கூட எனக்கு வந்து மரியாதை எல்லாம் கொடுக்குறது இல்லை. ஏன்னா நான் சம்பாதிச்சு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். என்னோட மொத்தமா சம்பாதிச்சேன். இந்த சம்பாதியத்துலதான் குழந்தைங்களை படிக்க வச்சேன், எல்லாமே பண்ணேன், இல்லை கல்யாணம் பண்ணி வச்சேன், வீடை கட்டிட்டேன். இப்போ எனக்கு வந்து பெருசா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஊருக்கு வந்தா எனக்கு பெரிய மரியாதை கிடையாது. எனக்கு வந்து என்கிட்ட காசு இல்லை. ஸோ நீங்க வந்து இப்போ ஊருக்கு வரீங்க அப்படின்னா நிறைய கொஞ்சம் காசும் உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க தனியா. அதோட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க இவ்வளவு சம்பாதிச்சாலும் மரியாதைன்றதெல்லாம் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு போட்டிருந்தாரு. நான் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த ஊரெல்லாம் விட்டுட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தான் நான் போய் உழைச்சிட்டு வரேன். பட் இருந்தாலுமே எனக்கு பெரிய மரியாதை கிடைக்கல அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த கான்ஃபிளிக்ட, குறிப்பாக ஊரை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு நாட்டுல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சு வீட்டுல இருக்கவங்கள ஹஜ்ஜுக்கு கூட்டு போறது, வீட்டுல இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வீடு கட்டுறது, இன்னும் பல்வேறு கடமைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்குது. இந்த ஒரு பயணத்திற்கும் இன்னொரு பயணத்திற்கும் நடுவில் என்னென்ன நடக்குது, குறிப்பாக எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் கலந்து கொள்ள முடியாத சூழல். இன்னைக்கெல்லாம் டெத்தானா கூட ஒரு வீடியோ கால தான் பார்க்க முடியும். சிலர் வந்து அவங்களுடைய குடும்ப உறவினர்களுடைய மரணத்திற்கு கூட வர முடியாத சூழல்ல அவர்கள் நம்ம ஃபேன்சியா நினைக்கிற அந்த ஃபாரின் வேலை அப்படின்றது அவ்வளவு ஃபேன்சி கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம், எப்படி அது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நிலைக்கு அவங்களை கொண்டு சென்றாலும் அதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை அப்படின்றது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை அப்படின்றத திரைப்படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சிருக்கு. அந்த படத்துல நடிச்ச காஸ்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இந்த ரோலை பிளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இயக்குனர் கஸ்தூரி ராஜா ஆக்டிங் வந்து பிரிச்சிருந்தாரு. ரொம்ப பெர்ஃபெக்டா, பிக்சர் பெர்ஃபெக்டா ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா முகமது யூசுப் அப்படிங்கிற கஸ்தூரி ராஜா அவர்கள் ரொம்ப சிறந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த திரைப்படத்துல அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த திரைப்படத்தில் நடித்த மற்ற எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய தம்பியாக நடித்தவர், அவருடைய மனைவியாக நடிச்சவங்க எல்லாருமே, நம்ம யாரை பார்த்தாலுமே நமக்கு எல்லாருமே முஸ்லீமாலாம் தெரியாது. நம்ம பார்த்தாலே அவங்கலாம் ஒரு முஸ்லிம் அப்படின்னு தான் நமக்கு பார்த்தாலே தோணும். ரொம்ப பொலிட்டிக்கலான இந்த படம் இருக்காது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு முஸ்லீம் லைஃப் ஸ்டைல் இந்த படம் வந்து பேசியிருக்கு. இது எல்லாருமே ஒரு முஸ்லீம் லைஃப்ல அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு தெரிஞ்சுக்க
இந்த கியூரியாசிட்டி இருக்கக்கூடிய பலரும் வந்து திரைப்படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம குறிப்பாக இஸ்லாமியர்கள் அல்லது தன்னுடைய தந்தை பிரிந்து போய் ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரொம்ப பர்சனலாவே இந்த படம் வந்து ரொம்ப டீப்பா அவங்களை டச் பண்ணும், கனெக்ட் பண்ணும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. இதுல இரண்டாவது பகுதிக்கு வரலாம். இந்த ரிவ்யூவினுடைய மோசமான கதைக்குள்ளலாம் எதுவுமே போல, ஓவராலா அந்த படத்துல நடந்த சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு பேசியிருக்கேன். இந்த திரைப்படத்தினுடைய இன்றைய தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு முஸ்லிம் அப்படின்னாலே அவங்களை வந்து வில்லனைஸ் பண்ணி, அவங்கள டெரரைஸ் பண்ணி, அவங்கள சந்தேகப்படணும். இந்த நாட்டினுடைய ஆபத்தே அவங்க தான், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அவங்க தான், அவங்கள சந்தேக கண்ணோட தான் அணுகணும், அவங்கள வந்து நம்ம பக்கத்திலேயே சேர்க்கக்கூடாது. நீ எவ்வளவுதான் முஸ்லீம் கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை கொஞ்சம் சந்தேகப்பட்டு என்னைக்கான அவனுக்கு எதிரியா திரும்பலாம், உன்னையே கொலை பண்ண வரலான்ற அளவுல மிக மோசமான வக்கிரமான வெறுப்பை தூண்டக்கூடிய திரைப்படங்கள் மிக அதிக அளவுல ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, எல்லாத்தையுமே முஸ்லிமை தாக்குவது, அழிப்பது சரி, ஒரு இந்துவும் பண்ணணும்னு வெளிப்படையா போய் பிரச்சனைலாம் பண்றாங்க இந்த திரைப்படம் வெளியாகும் போதெல்லாம். அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்துல வழக்கம் போல வந்து ஒரு முஸ்லீம் அவர் வந்து தீவிரவாதியா, நல்ல முஸ்லீமா, ஒரு கெட்ட முஸ்லீம் தீவிரவாதி, ஒரு நல்ல முஸ்லீம், இப்படிலாம் உருட்டாம நார்மலா நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம இவ்வளவு நாள் பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமினுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது என்னவாக இருக்கு, அவங்க வாழ்க்கையில அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ரொம்ப பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி நமக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் மீரா கதிரவன். இவ்வளவு வெறுப்பு மண்மும் பரவிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இந்த திரைப்படம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த திரைப்படத்திற்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும், இந்த திரைப்படத்தை பார்க்கணும், இந்த திரைப்படத்தை முடிஞ்ச அளவுல எல்லாரும் பார்க்கறதுக்கு இந்த திரைப்படம் குறித்து பேசணும் அப்படின்ற கோரிக்கையும் நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். முஸ்லிம்ஸினுடைய என்டையர் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாடி, அவங்களுடைய தொப்பி, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் எல்லாமே இங்க கிரிமினலைஸ் ஆகப்பட்டு எல்லாமே ஒரு டேஞ்சர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு இங்க ஒரு வாழ்வாதாரம் இல்லாம இருக்கு, பிழைப்புக்காக அவங்க எப்படி ஃபாரினுக்கு போறாங்க, இருந்தாலும் இந்த ஊரை பிரிஞ்சு போறது அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு, குடும்பத்தை பிரிந்து வாழ்வது, ஊரை பிரிஞ்சு வாழ்றது அப்படின்றதெல்லாம் அவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்துது அப்படின்ற பல முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இந்த திரைப்படம் வந்து டச் பண்ணியிருக்கு. அண்ட் ரொம்ப குறிப்பாக ஒரு முஸ்லிம் வாழ்க்கை தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் முஸ்லிமினுடைய லைஃபை ரொம்ப பக்கத்துல கூட்டிட்டு போய் இந்த திரைப்படம் அப்படின்றது காமிச்சிருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. கண்டிப்பாக எல்லாரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும், ஆதரவை கொடுக்கணும் அப்படின்ற வேண்டுகோளை இந்த வீடியோ வாயிலாக முன்வைக்கிறோம். இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முஸ்லிம்ஸ் அப்படின்னா நீங்க வந்து தமிழர்களே கிடையாது, நீங்க அரேபியர்கள், நீங்க அரபு நாட்டை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானுக்கு போங்க, பங்களாதேஷ்க்கு போங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறதை நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். ரொம்ப வெளிப்படையா போற போக்குல ரேண்டமா நீ பிடிக்கலாம் இந்த நாட்டுல இருக்காத, பாகிஸ்தான் போ, அங்க போ, இங்க போன்னு வர்றவங்களாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த ஊரு அப்படின்றத இந்த ஊர்ல இருந்து வெளியே போன ஒரு முஸ்லிம் எவ்வளவு மிஸ் பண்றான், அந்த ஊருக்கு திரும்ப வரதுக்கு அவங்க எவ்வளோ ஒரு ஏக்கத்தோட இருக்காங்க. திரும்ப இந்த ஊருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேன்சி கடை போட்டு பொழைச்சிக்கிறது, ஏதோ ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்ணி செட்டில் ஆகுறது அப்படின்றதுக்கு அவங்க எவ்வளவு ஏங்குறாங்க. இந்த ஊர் வந்து அவங்களுடைய ஊர் தான். நம்ம எவ்வளவு சொந்தம் கொண்டாடுறோமோ இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மதத்தினர் வந்து நம்ம எப்படி சொல்றோமோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது அவர்களுடைய பற்றும் அல்லது அவர்களுடைய உரிமையும் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். இந்த ஊரை பிரிந்து போவது, இந்த ஊருக்கு திரும்ப வர்றது அப்படின்றது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு வலியை கொடுத்துருக்கு அப்படின்றது இந்த திரைப்படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசியிருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். உங்களுடைய படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நிச்சயமாக போடுங்க. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.